வணக்கங்க. என் பேர் ரகோத்தமன். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா வெங்கடாம்பேட்டை கிராமத்துலேருந்து உசுப்புரம் நோக்கி என்னோட பயணித்தேன். டிவியில் நியூஸ் பார்க்கும்போது உசுப்பூரில் காயத்ரின்னு ஒரு அக்கா நுண்ணுயிர் வளர்ப்பு கீரை பண்ணிட்டு இருந்தாங்க. எளிமையாக எப்படி ஒரு விவசாயம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எளிமையாக எப்படி ஒரு விவசாயி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கஷ்டப்படாம சம்பாதிக்கலாம்னு எப்படி ஈஸியா இது பண்ணலான்ட்டு ஒரு கான்செப்ட்ல அவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா நான் இயற்கை விவசாயம் பண்றேன். கவர்மெண்ட் அங்கங்க சான்று வாங்கி இயற்கை விவசாயம் பண்றேன். மல்லாட்டை, உளுந்து, கம்பு, சிறுதானியங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சு. ஆமா, கிளியரா சொன்னீங்க. எல்லாமே எனக்கு கிளியரா பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கீரை வளர்ப்பு எப்படி, எத்தனை நாள் சாகுபடி பண்றது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் இயற்கை விவசாயம் பண்றேன்னா எங்க வீட்டுக்காரங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஈஸியா எங்க வீட்டுக்காரங்க பண்ணுவாங்க. என்னோட பொருளும் நான் விவசாயம் பண்ற பொருளும் இந்த பொருளும் பாத்தீங்கன்னா ரெண்டையும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங், இப்ப என்னோட பொருள் நான் தான் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு போய் நம்ம ரெண்டும் சேர்ந்து அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் கேக்குறேன். அதனாலதான் சரி, உங்களுக்கு என்ன புரிஞ்சது, உங்களால கொண்டு போய் எப்படி சேர்க்க முடியுதுன்னா எல்லாமே ஸ்டார்டா எனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்த அன்னைக்கு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதை பத்தி பாத்தீங்கன்னா நான் பார்த்த உடனே இதோட வேல்யூஷன்னா இது மக்களுக்கு எவ்வளவு இதுல எனர்ஜி இருக்கு, மக்களுக்கு இந்த ஃபுட்டு எவ்வளவு எனர்ஜியான ஃபுட், இப்பத்திய இந்த காலகட்டத்துக்கு இது எவ்வளவு மக்களுக்கு தேவை, பசங்களுக்கு வயசானவங்களுக்கு இதெல்லாம் எவ்வளவு தேவை, எவ்வளவு நன்மை இருக்குது. இது அன்னைக்கு நான் முதல் நாளே பாத்தீங்கன்னா எல்லாமே இதோட டீட்டெயில்